ஹமாஸ் தலைவர் மீதான மலேசிய பிரதமரின் பதிவுகளை நீக்கியதற்கு மெட்டா மன்னிப்பு கோரியது. புதிய வீடமைப்பு திட்டத்தில் குறைந்த வருமானம் பெறுவோருக்காக மடானி பிளாக் வீடுகள் இருக்க வேண்டும், அன்வார் வலியுறுத்து. கர்லிங்கில் சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தின் அடிக்கல் நாட்டு விழா ஆகஸ்ட் 19. கேமரன் மலையில் சட்டவிரோதமாக திறக்கப்பட்ட சுற்றுலா மையம் இடிக்கப்பட்டது. தெலுக்கிந்தானில் பள்ளத்தில் விழுந்த வாகனம், ஆடவர் கருகி பலி. அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மலேசியர்களின் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பதில் தீவிர கவனம் செலுத்தப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்திருக்கிறார். வாழ்க்கை செலவினங்களை குறைப்பதற்கான விவகாரத்தில் கவனம் செலுத்தும்படி கொள்கை திட்டமிடுபவர்களை தாம் கேட்டுக் கொண்டுள்ளதாகவும் நிதியமைச்சருமான அன்வார் தெரிவித்தார். சீனி, எண்ணெய், மாவு மற்றும் சமையல் எண்ணெய் விலை இன்னமும் குறைவாக இருந்தாலும் அதிக விலையேற்றத்தினால் மலேசியர்கள் தொடர்ந்து சுமையை எதிர்நோக்குவதாக அவர் சுட்டிக்காட்டினார். எனவேதான் இந்த வரவு செலவு திட்டத்தில் வாழ்க்கை செலவினத்தை குறைப்பது குறித்து ஏற்கனவே நாங்கள் விவாதித்துள்ளோம். உரம், விதைகள் உட்பட பல்வேறு பொருட்களின் விலைகளை திட்டமிட்டு உயர்த்தும் கும்பலினால் ஏற்படும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கையிலும் நாங்கள் கவனம் செலுத்தி வருகிறோம் என அன்வார் கூறியிருக்கின்றார். ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அனியே கடந்த வாரம் கொல்லப்பட்டது தொடர்பான மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளில் இருந்த உள்ளடக்கம் நீக்கப்பட்டதற்கு மெட்டா தளம் மன்னிப்பு கோரியிருக்கிறது. இஸ்மாயில் அனியே மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் பதிவுகள் நீக்கப்பட்டதை அடுத்து மெட்டாவிடம் மலேசியா விளக்கம் கேட்டிருந்தது. பிரதமரின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் இருந்த உள்ளடக்கம் அகற்றப்பட்டு சரியான செய்தி மதிப்புள்ள லேபிளுடன் உள்ளடக்கம் மீண்டும் இடம்பெற்றுள்ளதாக மெட்டா செய்தி தொடர்பாளர் ராய்டர்ஸிடம் எழுப்பிய கேள்விகளுக்கு மின்னஞ்சல் மூலம் பதிலளித்திருக்கிறார். மலேசிய தொடர்பு அமைச்சர் மற்றும் பிரதமர் அலுவலக உறுப்பினர்கள் திங்களன்று மெட்டா பிரதிநிதிகளை சந்தித்து விளக்கம் கேட்டிருந்தனர். மெட்டாவின் செயல்கள் பாரபட்சமானது, அநீதியானது மற்றும் கருத்து சுதந்திரத்தை அப்பட்டமாக நசுக்குவதாக கருதுகிறது என்று பிரதமர் அலுவலகம் திங்களன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்திருந்தது. குறைந்த வருமானம் பெறுவோர் சொந்த வீட்டை கொண்டிருப்பதை உறுதிப்படுத்துவதற்கு தனது ஒவ்வொரு வீடமைப்பு திட்டத்திலும் மடானி வீடமைப்பு பிளாக்கை தயார்படுத்தும்படி கூட்டரசு பிரதேசத்துறை மற்றும் கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். மக்களுக்கு நன்மையை கொண்டு வரும் புதிய வீடமைப்பு திட்டங்கள் அங்கீகரிக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கான நிபந்தனைகளில் ஒன்றாக மடானி பிளாக் இடம்பெற வேண்டும் என அன்வார் கூறினார். அரசாங்க ஊழியர்களுக்கு மட்டுமின்றி B40 குறைந்த வருமானம் பெறுவோர் மற்றும் M40 எனப்படும் நடுத்தர வருமானம் பெறும் தரப்பினர் நன்மையடையும் பொருட்டு புதிய வீடமைப்பு திட்டங்களில் குறைந்தபட்சம் 2 பிளாக்காவது மடானி வீடுகள் இருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். பணக்காரர்களுக்கு பல கோடி ரிங்கெட் விலையில் வீடு கட்டுவதாக இருந்தாலும் கட்டுங்கள், அது குறித்து நான் பொருட்படுத்த மாட்டேன். ஆனால் இதர மக்களுக்கு உதவ வேண்டும். எனவே வீடமைப்பு பிரச்சினைக்கு அரசாங்கம் தீர்வு காண வேண்டும் என விரும்புகிறேன். மாநகர் மன்ற வீடுகளுக்காக 60,000 பேர் காத்திருப்பதாக பண்டார் ஸ்ரீ பெருமைசூரியில் மலேசிய பொது சேவை பணியாளர்களுக்காக மடானி வீடமைப்பு திட்டத்தை தொடக்கி வைத்த போது அன்வார் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் மாநிலத்தின் கர்லிங் நகரில் அரசு அங்கீகாரத்தோடு அமையவிருக்கும் சைவ திருக்கோயில் மற்றும் கல்லூரி திட்டத்தின் அடிக்கல் நாட்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19 நடைபெறவிருக்கிறது. ஆன்மீக கல்வியின் வழி மலேசிய இந்திய சமூகத்திற்குள் சைவ சமயத்தை புத்துயிர் பெற வைக்கும் நோக்கத்துடன் 2011ஆம் ஆண்டு மலேசிய சைவ சமய பேரவை நிறுவப்பட்டது. இந்த அமைப்பு வாரந்தோறும் சைவ சித்தாந்த வகுப்புகள், மாத இதழ் வெளியிடுவது, ஆண்டுதோறும் சமய முகாம்கள் மற்றும் சர்வதேச மாநாடுகளை நடத்தி வருகிறது. இதற்கிடையில் மலேசியாவின் முதல் சைவ இந்து கல்வி அகாடமியை உருவாக்க வேண்டும் எனும் வேட்கையில் சைவ திருக்கோயில் கலைக்கல்வி அறவாரியத்தை அமைக்கும் முயற்சியில் களம் இறங்கியதாக
அதன் தலைவர் முனைவர் நாகப்பன் ஆறுமுகம் தெரிவித்திருக்கிறார். மலேசிய சைவர்களுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள் எல்லாருக்கும் பொதுவாகவே சைவ சமய அறிவை ஏற்படுத்துவது மிக மிக அவசியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். சைவ சமயத்தை மட்டுமல்ல, இந்து சமயம் முழுமையாக இந்த கல்லூரியில் பயில்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த கல்லூரி என்பது பொதுமக்களுக்கான கல்லூரி என்பதை காட்டிலும் பொதுமக்களுக்காக சைவ சமய இந்து சமய ஆசிரியர்களை உருவாக்குகின்ற ஆசிரியர் பயிற்சி கல்லூரி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் சமயத்தை கற்பிக்க இருக்கின்ற ஆசிரியர்களை உருவாக்க இருக்கின்றோம். அது மட்டுமன்றி நமது சைவ சமயத்தோடு தொடர்புடைய திருமுறைகளை ஓதுவது எப்படி, பன்னிசை பயிற்சிகளையும், சித்தாந்த துறையில் தத்துவத்துறையாகிய சைவ சித்தாந்தத்தை முழுமையாக பயிற்சி பெறவும், இவற்றையெல்லாம் கொண்டு மலேசிய இந்துக்களுக்கு சைவ சமய அறிவை உருவாக்குவதிலும் ஒரு சமூக உருவாக்கத்தை ஏற்படுத்த நாங்கள் விரும்புகின்றோம். இதுவரைக்கும் நாம் அடிப்படை சமய அறிவு பெறாத கோயிலுக்கு போய் வழிபாடு செய்கின்ற இந்துக்களை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிறோம். முறையாக சமய கல்வியை பெறுவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் முறையாக சமய கல்வியை பெற்ற ஆசிரியர்கள் நமக்கு இல்லை. இந்த குறைபாட்டை தீர்ப்பதற்காகவே இந்த கல்லூரி அமைய இருக்கின்றது. இந்த கல்லூரிக்கான அரசு அனுமதிகள் அனைத்தும் பெறப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் மேம்பாட்டு பணிகள் தொடங்க இருக்கின்றன. முதலில் நிலத்தை சீரமைப்பு செய்வதற்கான திட்டங்கள் அனைத்தும் அரசாங்கத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விரைவில் வேலை தொடங்க இருக்கின்றது. இந்த லட்சிய திட்டத்தில் சிவன் கோயில், பல்நோக்கு அரங்கம், திருமண மண்டபம், தியான குடில்கள், கல்வி வசதிகள் ஆகியவை இடம்பெறும். முதல் பகுதியில் கோயில், தியான மண்டபம், ஒரு பலநோக்கு மண்டபம் என்று சொல்லப்படுகிற திருமண மண்டபம், இவை அனைத்தும் பகுதி 1 அமைய இருக்கின்றது. கோயில் என்பது இந்த கல்லூரிக்கு வருகின்ற மாணவர்கள் ஆசிரியர் பயிற்சி பெறுகின்ற அதே காலத்தில் கோயிலில் பூசை செய்வது எப்படி, அவர்களுக்கு குருக்களுக்கான பூசையும் வழங்கப்படும். கோயில் பூசகருக்காக அவங்க பயிற்சி பெறப் போகிறார்கள். தமிழில் வழிபாடு செய்வதற்கான அந்த நெறிமுறைகளை கற்பிக்க இருக்கின்றோம். அதற்கு ஒரு கோயில் நமக்கு தேவைப்படுகிறது. ஆகவே நாம் அமைக்க இருக்கின்ற ஆலவாய் அண்ணல் சொக்கநாத பெருமானுடைய இந்த திருக்கோயில் பொதுமக்கள் வழிபாட்டுக்கும் உதவும். அதே நேரத்தில் இங்கு வருகின்ற மாணவர்கள் கோயிலில் பூசைகள் செய்வது எப்படி, கோயில் திருப்பணிகளை மேற்கொள்வது எப்படி என்ற பயிற்சிக்காகவும் இந்த கோயில் அமைக்கப்படுகிறது. எனவே இந்த கோயில் ஒரு பயிற்சி கோயிலாகவும் இருக்கும். அதே சமயத்தில் பொதுமக்களுக்கு வழிபாட்டுக்குரிய ஒரு கோயிலாகவும் இருக்கும். அதே சமயத்தில் கோயிலின் அருகிலேயே நாம் 200 பேர் அமர்வதற்கான தியான மண்டபம் ஒன்று அமைக்கின்றோம். அந்த தியான மண்டபத்தில் கோயிலுக்கு வருகின்றவர்கள் வழிபாட்டை முடித்த பிறகு அமைதியாக அமர்ந்து தியானம் செய்வதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றோம். பகுதி 2 என்பது தான் சைவ சமய கல்லூரி வளாகம் அமைய இருக்கிறது. அந்த பகுதி 2 மாணவர்கள் தங்கு விடுதிகள் அமைக்கப்படும், வகுப்பறைகள் அமைக்கப்படும், அது நூலகங்கள், பயிற்சி மையங்கள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்படும். மாணவர்களை முழுமையான ஆளுமை மிக்க சைவ இளைஞர்களாக உருவாக்க வேண்டும். இந்த ஆசிரியர்கள் முழுமையான பயிற்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். மொழி பயிற்சி, ஆங்கிலம், மலாய், தமிழ் இவற்றில் உயராய்வு கல்விக்கூடமாக இந்த கல்லூரி அமைய இருக்கிறது. அடுத்து திருமுறைகளை ஓதுவதில் அவர்கள் பயிற்சி பெற வேண்டும் என்பதற்காக பன்னிசை பள்ளியாகவும் இந்த கல்லூரி இயங்க இருக்கின்றது. இத்திட்டம் 3 கட்டங்களாக நிறைவேற்றப்பட உள்ள நிலையில் அதற்கான அடிக்கல் நாட்டு விழா எதிர்வரும் ஆகஸ்ட் 19ஆம் தேதி சைவ ஆகமப்படி நடைபெறும் என்று அவர் கூறினார். சைவ திருக்கோயிலையும் சைவ சமய கல்லூரியும் அமைப்பதற்கான பணியை கடந்த 6 ஆண்டுகளாக தீவிரமாக மேற்கொண்டிருந்தது. மலேசியாவில் சிலாங்கூர் மாநிலத்தில் இருக்கின்ற கெர்லிங் என்ற சிறிய பட்டணத்துக்கு அருகில் 7.5 ஏக்கர் நிலத்தில் அமைய இருக்கின்ற இந்த சைவ திருக்கோயிலும் சைவ சமய கல்லூரியும் அரசாங்கத்தின் முழுமையான அனுமதியை பெற்று தொடங்க இருக்கின்றது. மேம்பாட்டு பணிகள் தொடங்குவதற்கான முதல் கட்ட வேலையாக அடிக்கல் நாட்டு விழாவை எதிர்வருகின்ற ஆகஸ்ட் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் மணி 2:30க்கு
நிகழ்த்த இருக்கின்றோம். சைவ ஆகம முறைப்படி முற்றிலும் திருமுறைகளை ஓதி தமிழில் நடக்க இருக்கின்ற இந்த அடிக்கல் நாட்டு விழா அல்லது பூமி பூஜை என்று சொல்லப்படுகிற இந்த விழாவுக்கு எங்களுக்கு நன்கொடை அளித்து ஆதரவளித்து வருகின்ற சைவ அன்பர்கள், இந்து பெருமக்கள், இவர்களோடு பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அன்பர்கள் அனைவரும் கெர்லிங் நகரத்திற்கு வந்து அங்கிருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆலயத்தின் அருகில் இருக்கின்ற இந்த நிலப்பகுதிக்கு வரலாம். பொதுமக்கள் யாவரும் ஒன்று கூடி இந்த அடிக்கல் நாட்டு விழாவை சிறப்பிக்க அன்புடன் வரவேற்கப்படுகின்றனர். அதே வேளையில் நிலத்தில் திருக்கோயில் மற்றும் கல்லூரி அமைக்கும் பணிகள் தொடங்கிவிட்ட நிலையில் தங்கு தடையின்றி உரிய காலத்தில் நிறைவடைய இந்து குடும்பங்கள் ஒன்றிணைந்து நன்கொடைகள் வழங்கவும் முனைவர் நாகப்பன் கேட்டுக்கொண்டார். அதிகாரிகளின் அங்கீகாரமின்றி கேமரன் மலையில் சட்ட விரோதமாக கட்டப்பட்டிருந்த சுற்றுலா மையம் ஒன்று கேமரன் மலை மாவட்ட மன்ற அதிகாரிகளால் நேற்று இடிக்கப்பட்டது. 1974 ஆண்டின் கால்வாய் மற்றும் கட்டிடத்துறை சட்டத்தின் கீழ் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டிட பகுதியை அகற்றும் 70வது விதி உட்பிரிவு 1 கீழ் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கேமரன் மலை மாவட்ட மன்ற முகநூல் பதிவில் தெரிவித்திருக்கிறது. கேமரன் மலை நகராண்மை கழக தலைவர் அஸ்மில் அடிடி மஸ்னான் தலைமையில் கேமரன் மலை நில மற்றும் மாவட்ட அலுவலகம், போலீஸ் அதிகாரிகள், பஹாங் அமலாக்க பிரிவு, கேமரன் மலை பொதுப்பணித்துறை, தினகா நேஷனல் பராட் ஆகிய அதிகாரிகள் முன்னிலையில் அந்த சுற்றுலா கட்டிடத்தை இடிக்கும் நடவடிக்கை நேற்று காலை 9 மணிக்கு தொடங்கி 11:30 வரை நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் மாதம் திறக்கப்பட்ட இந்த சுற்றுலா மையம் வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கப்பட்ட இடமாக விளங்கியது. இன்று அதிகாலை சிபு பேருந்து முனையத்தில் உள்ள சரக்கு நிறுவன அலுவலகத்தின் ஓரத்தில் இருந்த பொட்டல குவியலில் வைக்கப்பட்டிருந்த விலை உயர்ந்த கை தொலைபேசிகள், துணை கருவிகள் உட்பட பல்வேறு பொருட்கள் தீயில் அழிந்தன. பேருந்து நிலையத்திலுள்ள ஒரு பகுதியில் குப்பையில் தீ பிடித்ததாக இன்று அதிகாலை மணி 3:17 அளவில் தங்களுக்கு அழைப்பு வந்ததாக சரவாக்கிலுள்ள தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை மையம் தெரிவித்திருக்கிறது. சம்பவம் நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்த பிறகுதான் பேருந்து சரக்கு அலுவலகம் அருகே வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் தான் எரிந்திருப்பது என தெரியவந்ததாக தீயணைப்பு படையின் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். தீயில் அழிந்த அந்த சரக்கு பொருட்களின் உண்மையான எண்ணிக்கை மற்றும் அதன் மதிப்பை கண்டறிய முடியவில்லை என அவர் கூறினார். தலுக் இன்தான் கோலா பிக்காமில் நடந்த விபத்து ஒன்றில் வாகனம் ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் விழுந்து தீப்பற்றியதில் ஆடவர் ஒருவர் கருகி மாண்டார். நேற்றிரவு 10:35 வாக்கில் நிகழ்ந்த அந்த துயரச் சம்பவத்தில் ஹோண்டா சிட்டி வாகனம் பள்ளத்தில் கவிழ்ந்ததில் 98 விழுக்காடு தீயில் அழிந்தது. இச்சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து அவ்விடத்திற்கு விரைந்த பேராக் மற்றும் பீடோர் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினர் தீயை முழுவதுமாக அணைத்தனர். இதனிடையே வாகனத்தில் கருகி மாண்டவரின் பாலினம் கண்டறியப்படாத நிலையில் மேலதிக நடவடிக்கைகளுக்காக போலீசாரிடம் சடலம் ஒப்படைக்கப்பட்டதாக பேராக் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறையின் நடவடிக்கை பிரிவின் உதவி இயக்குநர் சபரோட்சினூர் அமாட் தெரிவித்தார். கிரேக் ஜெல்லி ஜலன்ராயா திமோர் பாராட் சாலையின் 31.2 கிலோமீட்டருக்கு அருகே உள்ள பள்ளத்தில் தனது மனைவியை ஜூலை 27ஆம் தேதி தள்ளியதாக நம்பப்படும் ஆடவருக்கு மேலும் ஒரு வாரத்திற்கு தடுப்பு காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. கொலை முயற்சியில் ஈடுபட்டது தொடர்பான விசாரணைக்கு உதவுவதற்காக அந்த சந்தேக பேர்வழிக்கு இன்று முதல் அடுத்த வாரம் திங்கட்கிழமை வரை தடுப்பு காவலை நீட்டிப்பதற்கு மேஜிஸ்ட்ரேட் சர்விண்டர் சிங் ஜுகிண்டர் சிங் அனுமதித்தார். 39 வயதான அந்த ஆடவர் இன்று காலையில் கிரேக் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார். இதற்கு முன் அந்த சந்தேக பேர்வழி பாலிங் போலீஸ் தலைமையகத்தில் 6 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த போது மனைவியுடன் தகராறு ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவரது கழுத்தை நெரித்து 10 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் தள்ளி கொல்ல முயன்றதன் தொடர்பில் அந்த வர்த்தகருக்கு எதிராக விசாரணை நடைபெற்று வருகிறது. கீழே தள்ளப்பட்டதால் 32 வயதுடைய அந்த பெண் முதுகெலும்பில் காயத்திற்கு உள்ளானதாக கூறப்பட்டது. தள்ளப்பட்ட இடத்திலேயே விடப்பட்டதால் காயத்தோடு மேலே ஏறி சாலை பகுதிக்கு வந்ததைத் தொடர்ந்து பொதுமக்களின் உதவியோடு அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார்.